ஹாரிஸ் சார். ஹாரிஸ் சார் எனக்கு சாங்ஸாக தான் ஐ ரியலி லைக் ஆல் த சாங்ஸ் தட் அம்மா ஹேஸ் சாங் ஃபார் ஹாரிஸ் சார். ஐ லைக் அதில் ஃபேவரட் அந்த உயிரே என் உயிரே சாங் வித் கார்த்திக். எங்களுக்காக ஒரு அம்மா ரொம்ப பிடிக்குமோ எனக்கா? அஃப்கோர்ஸ். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. Hindustan College of Arts and Science. Admissions open 2025-2026 for UG, PG and research programs. Entry பண்ணா வெற்றி. Download the app. ஆக்சுவலி ஸ்கூலில் நான் ரொம்ப ஷையான டைப் தான். நான் காலேஜே போகல ஆக்சுவலி. சாய் அபியங்கர் அவங்களும் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணி லைக் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மூவிஸ் அடுத்த லைனப்ஸ் இருக்கு லைக் அப்படின்ற ஒரு விஷயம் கூட நம்ம சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஐ திங்க் டுடே சோஷியல் மீடியானால ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது வேர் எவ்ரிபடி கேன் சி யுவர் மியூசிக். முன்னாடி வந்து லைக் மை மதர் யூஸ் டு சே அவங்களோட வாய்ஸ் சாம்பிள் சிடி கேசட்லாம் ஷி யூஸ் டு டேக் அண்ட் கோ ஸ்டூடியோ டு ஸ்டூடியோ ப்ரொடியூசர் ஷீல் கோ ஷோ தெம். நிறைய பேட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது வேர் ஷி டோல் மீ ஒன்ஸ் ஒரு தடவை ஷி மெட் அ ப்ரொடியூசர் தே பிளேட் த மியூசிக் அண்ட் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படியே தூக்கி போட்டாங்க. அந்த மாதிரியும் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. தட் ஷேப்ஸ் யூ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ஐ விஷ் வி ஹேட் தட் பிகாஸ் தட் வில் மேக் அஸ் build, they will be built very differently. Previous generation or the adversity they have faced, அவங்க அவ்வளோ ரெசிலியண்ட்டாக இருக்காங்க. தட்ஸ் வை தே ஆர் where they are today. இளையராஜா சார் நாயகன் மூவி அண்ட் மியூசிக் அண்ட் ஸ்கோர் இஸ் லைக் கோல்ட் ஸ்டாண்டர்ட். சந்தோஷ் நாராயணன் எனக்கு எவ்ரி ஆல்பம் ஆஃப் ஹிஸ் ஐ லவ். I like that he's brought a very unique sound for himself. And Ani song. Actually, one of my recent favorite albums is Tiruchitrambalam. ரொம்ப different from what he's been doing. But of course, I like all of the songs that he's done. ரொம்ப போர் அடிக்குது. சுத்தமாக மைண்டே எனக்கு ஆக்சுவலி போரே அடிக்காது மேம். ஏன்? எனக்கு ஐ டோன்ட் நோ, ஐ நெவர் கெட் போர்ட். ஆக்டிவாகவே இருப்பீங்களா? ஆமாம், 24/7 I'll be doing something. Generally I don't get bored at all. ஸோ இந்த மியூசிக் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் இந்த பாடுறவங்க ஏதோ விதத்தில் இந்த கிட்டார் ப்ளே பண்ணுறாங்க, ஏதோ ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அப்படி நம்மளை அறியாமல் அவங்க மேலே ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கிறப்போ பாடுறதுனால உங்களை சுற்றி ஏதாச்சும் ஒரு கேங் இருந்துட்டு இந்த பாட்டு பாடு அந்த பாடு அந்த மாதிரிலாம் இருக்குமா? ஆக்சுவலி ஸ்கூலில் நான் ரொம்ப ஷையான டைப் தான். நான் காலேஜே போகல ஆக்சுவலி. ஃபன்லி இனஃப் ஸ்கூலில் நான் ஆக்சுவலி ஃபார் அபவுட் ஒரு கிளாஸ் 11 நான் பாடவே இல்லை. ரொம்ப ஷையாக இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியாது நான் பாடுவேன். வீட்டில் மியூசிக் இருக்கும் தெரியும், அவ்வளோதான். பட் 11th 12th கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அப்போது நான் நிறைய யூஸ் டு சிங். ஸோ அந்த 11th 12th அப்புறம் தான் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணுறீங்க மியூசிக்கா? இல்லை, நான் சின்னத்துலேருந்தே மியூசிக் தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் வெளில ஐ நெவர் யூஸ் டு ஷோ இட் மச். அட் ஸ்கூலில் அவ்வளோ ஐ நெவர் யூஸ் டு சொல்லுங்க, எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சீக்ரெட்டாகவே வச்சேன். ரொம்ப ஷை டைப் அப்போது. பட் அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய இண்டிபெண்ட் மியூசிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ஐம் ஆஸ்கிங் திஸ். இப்போ வந்து சாய் அபியங்கர் அவங்களும் வந்து இண்டிபெண்ட் மியூசிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இண்டிபெண்ட் மியூசிக் பண்ணி லைக் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மூவிஸ் அடுத்த லைனப்ஸ் இருக்கு லைக் அப்படின்ற ஒரு விஷயம் கூட நம்ம சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது, இண்டிபெண்ட் மியூசிக்ஸ் பண்ணுறவங்க இதுக்குள்ளே வரதுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இருந்தது. இப்போ இந்த சோஷியல் மீடியா ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் டுடே சோஷியல் மீடியானால ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது வேர் எவ்ரிபடி கேன் சி யுவர் மியூசிக். முன்னாடி வந்து லைக் மை மதர் யூஸ் டு சே அவங்களோட வாய்ஸ் சாம்பிள் சிடி கேசட்லாம் ஷி யூஸ் டு டேக் அண்ட் கோ ஸ்டூடியோ டு ஸ்டூடியோ ப்ரொடியூசர் ஷீல் கோ ஷோ தெம். நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது வேர் ஷி டோல் மீ ஒன்ஸ் ஒரு தடவை ஷி மெட் அ ப்ரொடியூசர் தே பிளேட் த மியூசிக் அண்ட் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படியே தூக்கி போட்டாங்க. அந்த மாதிரியும் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. தட் ஷேப்ஸ் யூ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ஐ விஷ் வி ஹேட் தட் பிகாஸ் தட் வில் மேக் அஸ் they will be built very differently. Previous generation or the adversity they have faced, அவங்க அவ்வளோ ரெசிலியண்ட்டாக இருக்காங்க. தட்ஸ் வை தே ஆர் where they are today. But at the same time I think social media allows you to reach. இப்போ நான் இன்னைக்கு ஒரு சாங் பண்ணுறேன்னா I can literally have someone in Germany or Saudi Arabia or Africa listening to the music. That is because of social media. So I think it can be used very beautifully and I'm so happy to see people who are creating independent music getting such good work. ஸோ நான் ஒரு ஃபியூ மியூசிக் டைரக்டர்ஸ் கேட்குறேன். ஸோ அவங்களுடைய மியூசிக்கில் வந்து நீங்கள் ரொம்ப ரசித்த படங்கள் ஒரு பாடல் எது வேணால் நீங்கள் சொல்லலாம்.
ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் இளையராஜா சார். நாயகன். நாயகன். மூவி அண்ட் மியூசிக் அண்ட் ஸ்கோர் இஸ் லைக் கோல்ட் ஸ்டாண்டர்ட். எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க அந்த சாங்ஸ் அண்ட் மியூசிக்ஸ்? அட்லீஸ்ட் ஒரு 50-60 டைம்ஸ் ஐ ஹவ் சீன். நான் ஆக்சுவலி ரொம்ப லேட்டாக தான் அந்த படமே பார்த்தேன். விச் இஸ் மை இக்னோரன்ஸ். ஸோ whoever is listening forgive me, but I think that movie changed my approach to cinema because at every stage you're changing la, especially in the field for music கேட்கும்போது படம் பார்க்கும்போது it's having an impact on your life. So Nayagan had, I think, one of the most impactful films for me. So எஸ், அந்த மியூசிக்ஸ் எல்லாமே அதான் இப்போ கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஆமாம், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி. absolutely. And Mani sir is like unbelievable in that film. கண்டிப்பா. And Kamal sir. Yeah. Kamal sir I adore. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மான் சார். ஓகே, அது ரொம்ப டஃப் கொஸ்டின். too many films, too many soundtracks மேம். இப்போ வரும்போது நான் தில்சே கேட்டு தான் வந்தேன். தில்சே ஐ திங்க் அண்ட் ரங்தே பசந்தி. ரங்தே பசந்தி ஆக்சுவலி. ஆமாம், எவ்ரி இயர் ஐ வாட்ச் தட் ஃபிலிம் அட்லீஸ்ட் ட்வைஸ். எனக்கு ஒரு ட்ரெடிஷன். அண்ட் அதில் நிறைய கனெக்ட் பண்ண இருக்குது அந்த படத்தில், அந்த சாங்ஸ், அதோட லிரிக்ஸ். ஸோ யா, ரங்தே பசந்தி. ஓகே. சந்தோஷ் நாராயணன் சார். சந்தோஷ் அண்ணா ஆக்சுவலி எனக்கு எவ்ரி ஆல்பம் ஆஃப் ஹிஸ் ஐ லவ். ஐ லைக் தட் ஹீஸ் brought a very unique sound for himself. இப்போ someone randomly hears a song, you can tell okay அது சந்தோஷ் அண்ணாவோட சாங். அந்த லெவலுக்கு he's brought one signature, especially now where there is so much music, there's so much noise everywhere. அவர் தனியாக he's like held that. எனக்கு I like all his albums, கொடி, குக்கு, ஜிகர் தண்டா, ஜகமே தந்திரம், எவ்ரிதிங். எனக்கும் அவங்களை ரொம்ப பிடிக்கும். குக்குலாம் அல்டிமேட். ஐயோ, ஏதோ ஒரு பாரமே நமக்குள்ள போன மாதிரி இருக்கும் வாய்ஸ். மெட்ராஸ் ஆல்பம், ஐயோ அன்பிலீவபிள். தனியா சாங் கேட்டா கூட சீன்ஸ் எதுவுமே இல்லாம அப்படியே உண்மையாவே அந்த ஃபீல் உள்ள போயிடும். எனக்கு ரொம்ப honestly, after his albums only I went and watched those movies. And for me, more than the movies, it's the albums that. ஓகே. அதுவும் அவரும் அந்த பிரதீப் குமார் காம்போ இருக்கு, அதெல்லாம் அல்டிமேட். ஆனால் நீங்கள் சொல்லும் போது எனக்கு தோணுச்சு, இப்போ அம்மாவோட சேர்ந்து லைக் ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு, அதை நீங்கள் மியூசிக்காக வந்து கொண்டு வரீங்க அப்படின்றப்போ நாங்களாம் வந்து ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா டைரி எழுதி வச்சுப்போம், நோட்ஸ் எழுதி வச்சுப்போம். அந்த மாதிரி இருந்தது நீங்கள் சொன்னது. ஒரு மியூசிக்காக நான் அதை வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த எமோஷனை அப்படின்னு. ஸோ ஸ்வீட். அண்ட் ஹாரிஸ் சார் எனக்கு சாங்ஸாக தான் ஐ ரியலி லைக் ஆல் த சாங்ஸ் தட் அம்மா ஹேஸ் சாங் ஃபார் ஹாரிஸ் சார். ஐ லைக் அதில் ஃபேவரட் அந்த உயிரே என் உயிரே சாங் வித் கார்த்திக். எங்களுக்காக ஒரு எனக்கு ஓச்சாது தரரரரரரா தரரரரரா ஆரரரரரா நரரரரா திரிரிரிதீத தரரரரரரே தரரா தாரிரி. Sorry, words. No problem. That song is like one of my favorite Haris sir songs. ஆக்சுவலாக நாங்களே கேட்கணும்னு வச்சுருந்தோம், ஏன்னா உங்களோட பிளேலிஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் ஒரு பிளேலிஸ்ட் அதை நீங்கள் பர்சனலாக ஷேர் பண்ணலாம், அது வேறு. இப்போ நம்ம ஆடியன்ஸ்க்கும் ஷேர் பண்ணோம்ல. ஸோ வந்து நான் ஒரு எமோஷன்ஸ் கேட்குறேன், ஆர் சிச்சுவேஷன்ஸ் கேட்குறேன், அந்த டைமில் நீங்கள் கேட்க விரும்புகிற ஒரு பாட்டு எங்களுக்காக ஒரு 2 லைன் நீங்கள் பாடணும். லிரிக்ஸ் மட்டும் நோ ப்ராப்ளம். நீங்கள் இப்போ கொடுத்த மாதிரி பாடினா கூட எங்களுக்கு ஓகே தான். ஸோ இப்போ வந்து பாத்ரூமில் குளிச்சிட்டு இருக்கீங்க, சம்திங் நீங்கள் வந்து ஹம் பண்ணிகிட்டே வந்து குளிக்கணும்னா என்ன சாங்? இப்போது ஆக்சுவலி நான் TMI, that is fun fact, is every day when I shower or generally I listen to Lukka Chuppi. கேட்டிருக்கீங்களா? ரங் தே பசந்தி. லுக்கா சுப்பி बहुत हुई सामने आ जाना दारारारा रे रे रा दारारारा रे रा आजा सांझ हुई तारा मुझे तेरी फिक्र धुंधला गई एक तेरी नजर आ जाना. Beautiful song. Lyrics I'm singing wrongly. Basically he's the mother is saying singing to her son, saying where are you, evening, it's become evening, ஒரு மாதிரி டார்க் ஆயிடுச்சு, எங்க வீட்டுக்கு வா. Actually his son has died in war. ரங் தே பசந்தி இருக்கிற ஸ்பாய்லர்.
And then the son sings, that will come in A.R. Sir's voice. Mother is sung by Lata Mangeshkar. And my biggest regret in life is I was not born early enough to record Lata Mangeshkar. She passed on before I could record her. This song is, I think, my favorite song of A.R. Sir. அம்மா ரொம்ப பிடிக்குமோ? எனக்கா? ஆ. Of course, yeah. Yeah. ஏன்னா எல்லா இடத்துலயும் நீங்க பண்ற மியூசிக்கா இருக்கட்டும், Yeah, ஆர் yeah. உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கா இருக்கட்டும், எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அம்மாவோட அந்த ஒரு ஆமா. கனெக்ட் இருந்துட்டே இருக்கு. Yeah, she's like an visible pillar in my life, 100%. ஓகே. ஸோ இப்போ ரொம்ப ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க, தனியா இருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரியான சாங்ஸ் கேட்பீங்க? Actually இந்த song தான், பட் நான் வேற சாங் சொல்கிறேன். சேடாக இருக்கும்போது டு ஃபீல் அப்லிஃப்டட் ஐ திங்க் ஆஃப் ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா, நீ இல்லா நேரமெல்லாம் நெஞ்சோ தாங்குமா, தரரரரரரர தரரரரரா தரரரரரர தரரரரரா, கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு, ஒன்றுக்குள்ள ஒன்றா வந்து சேரு. Yeah, I love that song. ஸ்வீட். நல்லா பாடுறீங்க. அழகா இருக்கு. Thank you. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பாடுறப்போ அந்த லிரிக்ஸ் விட அந்த மியூசிக்ஸ் உங்களுக்குள்ள போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லையா? ஜென்ரலி லிரிக்ஸ் நான் செகண்டாக தான் கேட்பேன். எனக்கு ஆ. மியூசிக் தான் ஃபஸ்ட்டு ஆல்வேஸ். எஸ். ஸோ ரொம்ப ஜாலியாக அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வைப் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். பாட மாட்டேன், நான் சாங்ஸ் சொல்கிறேன். ஏன்? பிகாஸ் மோஸ்ட்லி லைக் ஹிப்ஹாப் சாங்ஸ். ஐ டோன்ட் ரேப். I love Paul Dabba's work. In fact, for our film, we worked with him on a song, Idi Malai. But I like all his songs, 170 centimeters. I like Asal Kolar's work. எனக்கு அசல் நல்லா தெரியும். பையாடே, அதுக்கு முன்னாடி அவரோட ஓல்டர் சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடி ஒடின்னு ஒரு சாங் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். So I listen to all of that. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வைப் பண்ணணும்னா இந்த And மாதிரி. Ani songs. I like Ani songs. எஸ், அஃப்கோர்ஸ் அவங்கள பற்றியும் நம்ம கேட்கணும் இல்லையா? அவங்களோட சாங்ல ஆர் அவங்களோட மியூசிக்ல ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு சாங்? எனக்கு அனியோட ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை ரீசெண்ட் ஃபேவரட் ஆல்பம்ஸ் இஸ் திருச்சிற்றம்பலம். அது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஹீஸ் பின் டூயிங். பட் அஃப்கோர்ஸ் ஐ லைக் ஆல் ஆஃப் த சாங்ஸ் தட் ஹீஸ் பின். எஸ், ரொம்ப நாள் கழிச்சு வேற அகெயின் பண்ணாங்க தனுஷ் சார். எஸ், அவங்க ரெண்டு பேரும் காம்போவே ஒரு மாதிரி வேற லெவல் காம்போ எல்லாமே. ரொம்ப போர் அடிக்குது. சுத்தமா மைண்டே எனக்கு ஆக்சுவலி போரே அடிக்காது மேம். ஏன்? எனக்கு ஐ டோன்ட் நோ, ஐ நெவர் கெட் போர்ட். ஆக்டிவாவே இருப்பீங்களா? ஆமாம், 24/7 I'll be doing something. Generally I don't get bored at all. ஓகே. Yeah. சாங் அவாய்ட் பண்ணதுக்கு சொல்றேன். ஏன்னா நீங்க இவ்ளோ ஸ்வீட்டா கேக்குறதுக்குலாம் பாடுறீங்க, அப்புறம் நீங்க அவாய்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்க மாட்டேன். இல்ல சீரியஸ்லி ஐ டோன்ட் கெட் போர்ட் பிகாஸ் சம்திங் ஐ எம் ஆல்வேஸ் டூயிங். அண்ட் எனக்கு என்னன்னா, இஃப் ஐ ஸ்டார்ட் கெட்டிங் போர்ட் ஐ ஃபீல் லைக் ஓகே ஏதோ பண்ணணுமே அந்த மாதிரி. ஸோ ஐ நெவர் லெட் மை செல்ஃப் கெட் போர்ட். அதர் தென் மியூசிக் உங்களை எது ரொம்ப லைவா வச்சுக்குது? லைக் இவ்ளோ சுறுசுறுப்பா ஒரு போர் அடிக்காத அளவுக்கு? மியூசிக் தான். அதர் தென் தட் ஐ ப்ளே ஸ்போர்ட்ஸ். எனக்கு ஃபுட்பால் விளையாட ரொம்ப பிடிக்கும். பட் சம்டைம்ஸ் தான் மெயின்லி மியூசிக். இந்த கேங்லாம் வச்சிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? குரூப்ல போட்டோனே எல்லாரும் கிளம்ப. யா ஃபுட்பால் ஐ லைக் டு ஈட். எனக்கு ஃபுட் ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம்? எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். யா சிக்கன் ஆர் மட்டன்? மட்டன். ஓகே, நாட் கவுண்டட். மட்டன் பிரியாணி தான். இப்போ இங்க சென்னையில உங்களுக்கு எந்த இடத்துல போய் இந்த ஹோட்டல்ஸ்லலாம் இந்த ஃபுட் சூப்பரா நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி? எனக்கு பிரியாணி அண்ட் ஜென்ரலி ஸ்டேப்பிள்னா ஈரோடு அம்மன் மெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெகுலராக நான் அங்கே போய் சாப்பிடுவேன். பம்ப்கின் டேல்ஸ் இன் ஆழ்வார்பேட். சூப்பர் ஃபுட், ரியலி க்ளீன் ஹெல்தி ஃபுட். ஸோ I have phases where I'll eat whatever I want. Then suddenly I'll be like, okay, I need to take care of myself. I need to go to the gym, need to work out. Then I'll go to pumpkin tails. So it's both. அதையும் விட்டு கொடுக்க முடியல, இதையும் விட்டு கொடுக்க முடியல, ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ நைஸ். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது எங்களுக்காக சொல்ல முடியுமா? இருக்கு மேம், 2-3 ப்ராஜெக்ட் பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ அதை பற்றி சூன் ஆகிடும். ஐ ஹோப் அது ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். லெட்ஸ் see. ஸோ இப்போ இந்த மூவிஸ் இல்லாமல் வேற எங்கேயாச்சும் இருந்து வந்து ஏதோ இசைன்னு ஒரு மூவி இருக்கும், எஸ்ஜே சூர்யா சார் வந்து சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பண்டோட சவுண்ட்ல இருந்து நான் இந்த டியூன் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க ஏதாவது ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்ல இருந்து? யா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணுவேன் மேம். மெயினாக ஆக்சுவலி தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் இண்டிபெண்டன்ட் மியூசிக். ஐ ரைட் மை ஓன் மியூசிக் அண்ட் ரிலீஸ் இட்.
இதுக்கு முன்னாடி ஒரு ஆல்பம் பண்ணேன். இட்ஸ் கால்ட் 100,000 ட்ரீம்ஸ். அம்மாவுக்கு ஒரு ஹெல்த் செட் பேக் இருந்தது. அந்த டைமில் ஐ டிட் திஸ் ஆல்பம் அபவுட் வாட் ஷி வென்ட் த்ரூ அண்ட் வாட் ஐ வாஸ் ஃபீலிங். அந்த டைமில் எனக்கு என்ன இமோஷனல் ஜேர்னி என்ன இருந்ததோ அதை பற்றி எழுதி ரிலீஸ் பண்ணேன். ஒரு 4 ட்ராக்ஸ் இருக்கும். அதில் வந்து அந்த ட்ராக்ஸோட சவுண்டிங்லேயே ஐ யூஸ்ட் இப்போ நான் இங்கே அம்மா லண்டனில் இருந்தாங்க அந்த டைமில். அவங்க எங்கேயோ கான்சர்ட்க்கு முன்னாடி ஷி ஹேட் அ ஹெல்த் செட் பேக். ஸோ இங்கேருந்து நான் லண்டன் போகிற ஃப்ளைட்டோட சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேர்ட்ஸ் அவுட் சைட் த ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் பீப்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஐ யூஸ்ட் தம் ஆல் இன் த சாங். ஸோ அது ஏன் பண்ணேன்னா ஐ வாண்டட் டு கிரியேட். இப்போ அந்த டைமில் ஐ வாஸ் கோயிங் த்ரூ சம்திங். அதை எப்படி கேப்சர் பண்ணி ஒரு 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 டைம் கேப்சூலாக ஐ கேன் புட் இட் அவுட். தட்ஸ் ஹவ் ஐ வாண்டட் டு டூ இட் அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ ரிலீஸ்ட் இட். ஸோ நவ் வென்எவர் ஐ கோ பேக் அண்ட் லிசன் டு இட், அந்த சவுண்டெல்லாம் கேட்கும்போது ஐ எம் டேக்கன் பேக் டு தட் டைம் ஆஃப் மை லைஃப் வேர் வாட் எவர் ஹேப்பன் அண்ட் தட் வாஸ் அ வெரி ஒரு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பார்ட் ஆஃப் மை லைஃப். ஏன்னா தட் சேஞ்ச்ட் அ லாட் ஃபார் மீ. ஸோ I like to see music like this. Even in my previous film, வருஷங்களுக்கு சேஷம் வினீத் ஸ்ரீனிவாசனோட நான் இதுக்கு முன்னாடி ஒரு மலையாளம் படம் பண்ணியிருக்கேன். அதில் ஐ யூஸ்ட் அ லாட் ஆஃப் ரியல் சவுண்ட்ஸ். இப்போது மது பகருன்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் வந்து அது ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் இஸ் சிட்டிங் வித் லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் சிங்கிங். ஒரு கவாலி மெஹஃபில் செட்டப், எல்லோரும் தேர் ஆல் ட்ரிங்கிங் அண்ட் தேர் ஆல் சிட்டிங். ஸோ அந்த சாங்கோட டபுள் மீனிங் என்னென்னா இட்ஸ் அபவுட் ஆல்கஹால், இட்ஸ் ஆல்சோ அபவுட் ஹேவிங் அ குட் டைம், அந்த மாதிரி ஒரு இமோஷன். ஸோ நான் அந்த ஆல்கஹால் கிளாஸோட சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ் ஐ லைக் டு டூ. இப்போ இந்த சாங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு மூவி டீம் கிட்ட காட்டுறது அது அவங்களுக்கு தான் நம்ம பண்ணுறது செகண்டரி. பட் உங்களுக்கு பர்சனலாக யாராச்சும் இருப்பாங்களா, ஒரு சாங் பண்ணோன்னே இது நல்லா இருக்கா, இது நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்குற மாதிரி? இருக்கு. ஐ ஹேவ் அ வாட்ஸ்அப் குரூப் வித் 5 to 6 வெரி க்ளோஸ் பீப்புள். Few of my friends and my parents. Okay. One uncle of mine. அந்த மாதிரி 3-4 people I have. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ்னா அவங்களோட ஃபீட்பேக் ஐ வில் டேக். அதுக்கப்புறம் நான் தான் ஃபைனலாக டிசைட் பண்ணுவேன். அவங்க இப்போ ஏதோ சொல்கிறாங்கன்னா ஐ வில் டிசைட் இஃப் ஐ வாண்ட் டு கீப் இட் ஆர் நாட். பட் இந்த 3BHK படமோட டீமே எனக்கு ரொம்ப க்ளோஸாக ஐ பிகம் வெரி லைக் வி பிகம் அ ஃபேமிலி ஆக்சுவலி. ஸோ ப்ரொடியூசர் அருண் விஸ்வா இஸ் லைக் அ வெரி டியர் ஃப்ரெண்ட். ஸோ we jammed together. He's come so many times to my studio. We've sat together, we've jammed. Director Sri Ganesh. Aprom Siddharth is like almost like a brother for me now. So rendu songs actually he's sung. ஒரு தமிழ் சாங், ஒரு தெலுங்கு சாங். அது எப்படின்னா ஜாம் பண்ணி தான் அந்த சாங்கே வந்தது. எஸ்பெஷலி ஒருக்கனா ஒன் சாங் தட் he sung in the Tamil album. ஸ்டூடியோவில் போய் அப்படியே நான் பியானோ வச்சு ஒரு ஐடியா ஜாம் பண்ணேன். ப்ரோ இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, அப்படியே லிரிக்ஸ் த டிரெக்டர் ரோட் 3-4 lines, அப்படியே வி ஜஸ்ட் ஜாம்ட் அண்ட் வி ரெக்கார்டட். அதான் இந்த சாங் ஆக்சுவலி. அப்படியே அந்த ஒரு ஆர்கானிக் ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் தான் ஆக்சுவலி இந்த ஜேர்னியோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட், the process of creating the music for the film. So yeah, these are the people that I generally speak to. Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. Hindustan College of Arts and Science. Admissions open 2025-2026 for UG, PG and research programs. Entry பண்ணா வெற்றி. Download the app.